Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் புகுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் சிவக்குமார் வேங்கைபுரம் கிராமத்தில் சாலையோரம் உள்ள தனது வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் பொதக்குடி நோக்கி சாலையில் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காவலர் சிவக்குமாரின் வீட்டிற்குள் புகுந்தது. லாரி மோதிய நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி கவுன்சிலர்களுக்கு விடியா திமுக அரசு மதிப்பூதியம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுகவின் பொம்மை முதல்வர் கடந்த ஆண்டு நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற துணைத் தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் மதிப்பூதியம் வழங்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட 33 வார்டு கவுன்சிலர்களுக்கும் இந்த மாதம் 1ஆம் தேதி வழங்க வேண்டிய மதிப்பூதியத்தை 15ஆம் தேதிக்கு மேல் ஆகியும் வழங்காமல் விடியா அரசு இழுத்தடிப்பு செய்து வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கே ஊதியம் வழங்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அருகே அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற காலை சிற்றுண்டி தொடக்க விழாவில் திமுக நிர்வாகி செருப்பு காலுடன் மாணவர்களுக்கு உணவு பரிமாறியது அதிருப்தியை ஏற்படுத்தியது. எரமலூர் கிராமத்தில் உள்ள அரசு நிதி உதவி தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற காலை சிற்றுண்டி தொடக்க விழாவிற்கு ஆரணி எம்பி தாமோதரன் மற்றும் எம்எல்ஏ அம்பேத்குமார் தாமதமாக வந்ததால் மாணவர்கள் பசியுடன் காத்திருந்தனர். இதையடுத்து மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய போது திமுக நிர்வாகி ஒருவர் செருப்பு காலுடன் உணவு பரிமாறியதும் ஒரு மாணவிக்கு தட்டு வைக்கப்படாமல் இருந்ததும் பெற்றோரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. விருத்தாச்சலம் வழக்கறிஞர்கள் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அச்சட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற கோரியும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுவை வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் வருகிற 30ஆம் தேதி வரை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் வழக்காடிகள் வழக்கறிஞர்கள் இல்லாமலும் பிணை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 25 பேருக்கு மீண்டும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் மற்றும் நம்புதாளையில் இருந்து கடந்த 1ஆம் தேதி நாட்டுப்படையில் மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 25 மீனவர்களுக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் அருகே தச்சக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேஜை மற்றும் நாற்காலிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் வழங்கினார். இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனி அருகே மக்காச்சோள பயிர்களை காட்டு யானைகள் அழித்து வருவதால் அவற்றை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவது மட்டுமின்றி அவைகளால் மனித உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படுகிறது என்றும், எனவே அகழிகளை தூர்வாரவும் சூரிய ஒளி மின்சார வேலிகள் அமைக்கப்படாத இடங்களில் உடனடியாக அமைத்து காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் செல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மதுபான கூடங்கள் முறைகேடாக இயங்கி வருகிறது. பல்லடம் சாலை நொச்சிப்பாளையம் பிரிவில் டாஸ்மாக் மதுபான கூடத்தில் இரவு பகல் என்றும் பாராமல் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது. இதேபோல திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே ஆலங்காடு பகுதியில் உள்ள தனியார் மதுபான கூடத்திலும் இதேபோன்று காட்சிகள் வெளியாகி உள்ளது. விடியா திமுக அரசு இந்த விஷயத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். விழுப்புரம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களில் அனைத்து வழக்கறிஞர்களும் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, மக்கள் விரோதமானது, காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தையும் சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கக்கூடிய சட்டங்கள். எனவே இந்த சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுமைக்கும் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 304A அப்படின்றது 3 இயர்ஸு 2 இயர்ஸு பனிஷ்மெண்ட்டாக இருந்தாங்க. ஃபைன் 5,000 போட்டுருந்தாங்க. இப்போ என்னன்னா மினிமம் 10 lakhs வரைக்கும் போடுறாங்க. லைஃப் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது செஷன்ஸ் ஆஃபன்ஸ் ஆக்குறாங்க. அதனால் இந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் யாரும் பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக என்ன சொல்லுவாங்க, வழக்கறிஞர்களுக்கு தான் நமக்கு தான் இது தெரியும்.
இதை வந்து அவங்ககிட்ட எடுத்து போய் சொல்கிறது வந்து இதை மாதிரி ஒரு அறவழி போராட்டம் நடத்தினா தான் மக்களுக்கு தெரியும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலை ஓரங்களில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் அவ்வழியே செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் சாலை ஓரங்களில் குப்பைகள் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டுவதால் வெளியகரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இவ்வழியாக செல்லும் கர்ப்பிணிகளுக்கும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் விடியா திமுக பேரூராட்சி தலைவர் ஆகியோரிடம் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு உட்பட்டது மாதவனேந்தல் கிராமம். சாலை, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து தரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலை நீடித்தால் தங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்றவற்றை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வதால் ஒரு கிராமமே ஊரை காலி செய்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்போ தான் ஒரு இது வந்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால் ஈபிக்கு நாங்கள் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இன்னொரு எதுவுமே பண்ணலை. ஆனால் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் வார்த்தையாகவே போயிடுது. அதனால் இதே நிலைமை நீடிச்சா கண்டிப்பாக நாங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கலெக்டர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஊரை காலி பண்ணி போகிறத தவிர வேறு வழி இல்லை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் ஸ்டாலினின் துதி பாடியது மாணவர்களை எரிச்சல் ஊட்டியது. அரிய நாயகிபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் விடியா திமுகவினர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்ததை விரும்பாத மாணவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் உள்ள 10 அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் அறிவுத்திறன் வகுப்பறையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். பல்லடம் பகுதியில் உள்ள கணபதி பாளையம், சேகாம்பாளையம், ஆராக்குளம் உள்ளிட்ட 10 அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுத்திறன் வகுப்பறைகள் திறந்து வைக்கப்பட்டது. இதனை பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 1 கிலோ கேரட் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை, கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட கேரட்கள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள கேரட் 1 கிலோ 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அறுவடை செய்யப்பட்ட கேரட் விலை உயர்வால் கேரட் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அண்மையில் பேருந்தில் மழைநீர் ஒழுகி பயணிகள் நனைவதை ஒருவர் படம் எடுத்துள்ளார். அதை இணையதளத்தில் பரவவிட்ட நிலையில் தற்போது சங்கரன்கோவில் பணிமனைக்கு உட்பட்ட ஒரு பேருந்தில் டிஜிட்டல் போர்டு வைத்து மேற்கூரையில் மழைநீர் ஒழுகாத வண்ணம் இருப்பதற்காக போர்த்தி உள்ளனர். இந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. விடியா திமுக அரசின் திராவிட மாடல் பேருந்துகளை மாற்றி பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்கும் பேருந்துகளை இயக்குமா என கேள்வி எழுப்பி உள்ளனர்.